இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் 7 அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் எப்படி கவர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா ஒரு 5 ஹெட்டிங்கில் பிரிச்சிருக்கேன். ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் ஃபார்முலாஸ் மட்டும்தான் நிறையா இருக்கும். அண்ட் டேட்டா மேப்பிங்னா என்ன, டேட்டா அண்ட் கவர்னன்ஸ் இது எதுக்குன்னா செக்யூரிட்டி பர்பஸ் அண்ட் பர்டிகுலர் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. டேட்டா சஃபிஷியன்சினா என்ன, இவ்வளோ தான் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டானா ஒரு இன்ஃபர்மேஷன், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரா ஃபார்மாகவும் இருக்கும், இல்லை அன்ஆர்கனைஸ்டு ஃபார்மாகவும் இருக்கும். இன்னும் நான் எலாபரேட்டாக சொல்லலாம், இது நம்பரில் இருக்கலாம், ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், சிம்பிள்ஸாக இருக்கலாம், சரிங்களா? இல்லைனா ஈவன் வந்து ஒரு ஐடியாவை குறிக்கலாம், உள்ள ஆப்ஜெக்ட் சொல்கிற மாதிரி இருக்கலாம், ஒரு கண்டிஷன் சொல்கிற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா முக்கியமாக ரிசர்ச்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க மேக்ஸிமம் டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு எவிடன்ஸ்க்காக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுவாங்க. அண்ட் இதனால என்னென்னா ஒரு அக்யூரேட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இன்னும் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா நம்ம ரிசர்ச்னால் ரொம்ப அதாவது பிஹெச்டி ஸ்காலர்ஸ் பண்ணுறது பற்றி நான் சொல்லலை. நார்மலாக டெய்லி லைஃப்பில் நம்ம நியூஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் வந்து வெதர் கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு வானிலை எப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து சென்னையில் மழை பெஞ்சதா, இன்னைக்கு வந்து சேலமில் வெயில் அடித்ததா, கர்நாடகாவில் ஃப்ளட்டாக இருக்கா, இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லை. இல்லை 2 நாளில் வந்து ஒரு புயல் வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களா. இதெல்லாமே தான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரிசர்ச். இதைத்தான் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டான்னு சொல்கிறோம், சரிங்களா? இது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? ஸோ ஒரு ரெக்கார்டிங் பர்பஸ்க்காக ரெக்கார்டாகவும் ஒரு அனலிசிஸும் பண்ணி நம்மளால் ஒரு யூகிக்க முடியுது இல்லையா. ஸோ இதைத்தான் நம்ம டேட்டாவை சொல்கிறோம். ஸோ அது ரா டேட்டாவாக இருக்கும் போது நமக்கு புரியாது. ஸோ நமக்காக என்ன பண்ணுவோம், வெதர் ரிப்போர்ட்டர் நமக்கு புரிகிற விதத்தில் அவர் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சரிங்களா? இப்போது வெதர் ரிப்போர்ட்டரை ஃபார் எக்ஸாம்பிள், இந்த வெதர் ரிப்போர்ட்டர் என்ன பண்ணுவார், அவர் கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஃபார்முலாஸ்லாம் போட்டு வச்சு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி டேட்டாவெல்லாம் ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு சேட்டலைட் மூலிமா வர விஷயங்களை கணக்கிட்டு அவர் நமக்கு சொல்கிறார் இல்லையா. அந்த ப்ராசஸ் தான் வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இதை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க இந்த சோர்ஸை, ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. இப்போ வெதர் மேன் வந்து கண்டுபிடிக்கிறார் பார்த்தீங்களா, அங்கே போய் வெயில் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லணும், அது வந்து ஒரு ப்ரைமரி டேட்டா. அவர் வந்து ஒரு அந்த டார்கெட் பாப்புலேஷனில் அந்த ஒரு இடத்துல பிளேஸில் இருந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறது ப்ரைமரி. செகண்டரி டேட்டானா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், இல்லை ஒரு ஜேர்னலில் படிக்கிறோம், மேகசின்ஸில் படிக்கிறோம், இல்லை ஒரு வெப்சைட்டில் பார்க்குறோம், இல்லை ஒரு புக்கில் வந்து ஏதாவது வெளியிடுற புக்கில் வந்து இதழ்களில் ஏதாவது பார்க்குறோம். இதெல்லாம் வந்து செகண்டரி டேட்டா. இவ்வளோ தான் சிம்பிள், சரிங்களா? எதுவுமே நம்ம கண்ணால் பார்க்கும்போது ஒரு ப்ரைமரி டேட்டாவாக இருக்கும், ஒரு எழுத்து மூலியமாவோ வேற ஒரு வடிவு மூலியமாக நம்ம எடுத்து சொல்லும் போது அது செகண்டரி டேட்டாவாக மாறிடுது, அவ்வளோதான். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் வெலாவரியாக இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டாவை தெரிஞ்சுக்கணும். டேட்டாவை 2 விதமாக பிரிக்கிறாங்க, ஒன்று குவாலிட்டேட்டிவாக பிரிக்கணும், ஒன்று குவான்டிடேட்டிவாக பிரிக்கிறாங்க. இந்த டாபிக் புரிஞ்சாவே போதும். ஸோ நீங்கள் அடுத்து மூவ் பண்ணிடலாம். ஸோ குவாலிட்டேட்டிவ்னா என்ன, குவான்டிடேட்டிவ்னா என்ன? குவாலிட்டேட்டிவ்னா ஃபோக்கஸ் பிரிக்கிறாங்க, இல்லை மூணாக பிரிக்கிறாங்க. அதுலேயே 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவை. இப்போ நம்ம குவாலிட்டேட்டிவாக பார்க்க போகிறோம். ஃபோக்கஸ், இன்டர்வியூ, அப்சர்வேஷன், சரிங்களா? இது என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இது வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க, என்ன அனலைஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஏன் டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறேன்னா இது வந்து எல்லாமே டிஸ்கிரிப்டிவாக இருக்கும், எடுத்து சொல்கிற விதமாக தான் இருக்கும். நம்ம அது வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் மாறும், ஒரு மனிதர்களுக்கும் மாறும். இட் கேன் பி ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இட் கேன் பி ஆஃப் என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ரிபியூட்டாக இருக்கலாம். இன்னும் உங்களுக்கு டேர்ம்ஸை சொன்னோம் அப்படின்னா ஒரு ஸ்மெல், ஒரு டேஸ்ட், ஃபீலிங்ஸ், ஜெண்டர், ஒரு டெக்ஸ்சர், ஒரு அப்பியரன்ஸ், இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும் இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா போயிட்டு ஒரு ஃபோக்கஸ்டாவோ இல்லை வந்து ஒரு இது வந்து தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு அப்சர்வேஷன் வந்து மாறுபடும். இதுதான் வந்து குவாலிட்டேட்டிவ்னு சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி இது ரா டேட்டான்னு நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்து வந்து இது வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் நம்ம எப்படி வந்து இந்த கிளாஸ் அனாலிசிஸில் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் என்ன சொன்னால் ரா டேட்டாவை என்ன பண்ணுறாங்க, ஒரு என்ன இன்டர்பிரட் ஃபார்முக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மிங் ஒரு விஷயம் வந்து ஏற்படுது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணும்போது, சரிங்களா? டேட்டாவை இன்டர்பிரட் பண்ணுறாங்க. அப்போ இது என்னெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்கன்னா ஒரு விஷயம் நம்ம மேப் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய இடத்துல போய் கண்டுபிடிக்கிற எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், இந்த என்ன ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குன்னு கவனிக்கணும், இல்லை கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸ். இப்போ வந்து ஃபீவராக இருக்கவங்களுக்கு கசப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட்டு, அப்புறம் ஒரு சில பேர் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, உப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்டாக கேட்டகரி பண்ணுறாங்க.
அண்ட் அகெயின் வந்து ஸ்மெல்லு நான் வந்து ஒருத்தவங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பர்ஃப்யூம் பிடிக்காதுமாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அண்ட் இதுக்கான கோட்ஸை வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி கோட்ஸை நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அண்ட் வந்து சர்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ண மூலமாக நம்மளால் கடைசியாக இவாலுவேட் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம டேட்டா இன்டர்பிரேஷனில் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே, கம்மிங் பேக் டு தி செகண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டேட்டா. இப்போ வந்து குவாலிட்டேட்டிவ் பார்த்தோம். இப்போ குவான்டிடேட்டிவ்ல என்ன இருக்குது அப்படின்னா, சர்வே மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, இன்டர்வியூ அண்ட் அப்சர்வேஷன் மெத்தட் ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம 3 கேட்டகரியாக இவங்க இந்த குவான்டிடேட்டிவாக பிரிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பண்ணுவாங்க. நம்பர்ஸில் மென்ஷன் பண்ணுற மாதிரி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு குழந்தை கூட வந்து ஒரு 10ஆம் கிளாஸ் ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிறவங்க கூட ஹைட் என்னன்னு மெஷர் பண்ணப்பானா ஹைட் ரெடி பண்ணிடுவான். வெயிட் என்னன்னு மெஷர் பண்ணப்பானா அவனும் வந்து ஒருத்தவங்களை வெயிட்டை வந்து வெயிட் மிஷின் வச்சு கண்டுபிடிச்சிருவான். ஸோ அது மாதிரி வால்யூம்ஸு, லென்த்து, சைஸ் எல்லாமே வந்து யாருனாலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. இப்போ இது டேட்டாவில் பார்த்துட்டோம். இப்போ டேட்டா இன்டர்பிரிட்டேஷனில் இது எப்படி சொல்கிறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்களுக்குனா ஓகே, ஆனால் நிறைய பேர் கொண்டு போது ஒரு டேட்டாவை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நியூமெரிக்கல் டேட்டாவை ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மீன், மீடியன், ஃப்ரீக்வன்சி, கிளாஸ் இன்டர்வல், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் வந்து ஒரு ப்ராஃபிட்டு, டிஸ்கவுண்ட், லாஸ் மாதிரி விஷயங்கள் நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா, நம்ம பிலோ 8th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துருப்போம். இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் நம்ம பார் சார்ட்டில் யூஸ் பண்ணுவோம். பார் சார்ட்டுங்கிற ஒரு விஷயம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த எக்ஸாம்ஸில் இது இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம், சிவில் எக்ஸாம்ஸ், பேங்கிங் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் போட்டு ஒரு இது இருக்கும். ஸோ இது என்ன, டேபிள் சார்ட்டாக இருக்கலாம், இல்லை பை ஆர் சர்க்கிள் கிராஃபாக இருக்கலாம், இல்லை பார் சார்ட்டில் சிம்பிள் பாராக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் பார்ஸாக இருக்கலாம், லைன் சார்ட்டாக இருக்கலாம், இல்லை ஹிஸ்டோகிராம்ஸாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கேட்குற கேள்விகளுக்கு நம்ம அதை படித்து அந்த பேராகிராஃப் படித்து கொஷின்ஸை புரிஞ்சு நம்ம ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோதான். ஸோ இது வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ஷியோராக நம்மளால் மார்க் எடுக்க முடியும். ஸோ இப்போ மூவிங் ஆன் வித் த நான் டேட்டாவை பார்த்தாச்சு, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ஸ் பற்றி பார்த்தாச்சு. டேட்டா மேப்பிங்னா என்ன, டேட்டா மேப்பிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது எப்படின்னா ஒரு 2 விதமான டேட்டா சிஸ்டம்ஸை ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். இதையே 2ஆக பிரிக்கிறாங்க. டேட்டா மேப்பிங் 2, டேட்டா மைக்ரேஷனும் பிரிக்கிறாங்க, டேட்டா இன்டகிரேஷனு இந்த வந்து டாஸ்க்கை, அந்த டேட்டா மேப்பிங் டாஸ்க்கை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. டேட்டா மைக்ரேஷனாக சிம்பிளாக ப்ளூடூத் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன், ஒரு ஃபோன் டு இன்னொரு ஃபோனுக்கு வந்து அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, ஸோ மைக்ரேட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டகிரேஷன்னா ஒரு நியூ இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து ரிலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இதுதான் வந்து டேட்டா மேப்பிங். இப்போ டேட்டா அண்ட் கவர்னன்ஸ்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கவர்னன்ஸ் சொல்லும் போதே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னு அவைலபிலிட்டி பார்க்குறோம், இன்டெகிரிட்டி பார்க்குறோம், அப்ளிகபிலிட்டிஸை வந்து எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இந்த டேட்டா கவர்னன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதுக்கான நிறைய டூல்ஸ் இருக்குது. அண்ட் இது முக்கியமாக ஏன் பயன்படுத்துகிறாங்கன்னா, மானிட்டர் பண்ணுறாங்க. ஹேக்கிங் மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை மானிட்டர் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த கண்ட்ரோல்ஸை வந்து பார்க்குறதா இருக்கட்டும், ரெகுலேட்டரியை வந்து மெஷர்ஸை பார்க்குறதா, அதுக்கான டூல்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நிறைய அவைலபிளாகவும் இருக்குது மார்க்கெட்டில். லைக் டேக் இன்ஸ்பெக்டர், அப்புறம் அகிலிட்டி, அப்புறம் வந்து ஏகேஏ, கிளியர் ஷிப்ஸ் மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த டேட்டா அண்ட் கவர்னன்ஸை பயன்படுத்துகிறாங்க. அண்ட் ஃபைனலி டேட்டா சஃபிஷியன்சினா என்ன அப்படின்னா, ஒரு 2க்கும் மேற்பட்ட வாக்கியங்கள் கொடுக்கும்போது, ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது அது வந்து சரியா இல்லையா அந்த அளவுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் போதும். அக்யூரசி வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க, ரொம்ப கார்னர் பண்ணிலாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஸோ வந்து ஆன்சர்ஸ் கிடைச்சது ஆமாவா இல்லையாப்பா, ஆமாம், ஓகே ஃபைன், இவ்வளோதான் டேட்டா. ஸோ இதுதான் டேட்டா சஃபிஷியன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து டேட்டா மேப்பிங், டேட்டா கவர்னன்ஸ், அதோடைய டேட்டா சஃபிஷியன்சியோட உங்களுக்கு பேஜ் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இதை ஸ்டாப் பண்ணி பாஸ் பண்ணி நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அகெயின் வந்து ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் சார்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஹிஸ்டோகிராம் நெருக்கமாக இருக்கும், கேப் இருக்காது பார்க் நோட்டில். பட் பார் சார்ட்டில் என்ன கொஞ்சம் இடம் விட்டு இன்டர்வல் விட்டு அந்த பார்களை கொடுத்துருப்பாங்க. லைன் சார்ட் என்னென்னா பாயிண்ட்ஸாக நம்ம எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கிராஃபில் நம்ம நார்மல் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போது கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணி எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் மாதிரி, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பிளாட் பண்ணி லைன் ஜாயின்ஸ் பண்ணுவோம். இதுதான் லைன் சார்ட். பை சார்ட்னா எப்படின்னா, நம்ம வளையல் இருக்குது பார்த்தீங்களா, சர்க்கிள், அந்த சர்க்கிளில் நம்ம செக்டார்ஸாக பிரித்து ஃபார்முலாஸ் 2 ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் தட் செக்டார் அப்படின்னு ஒரு விஷயத்தை டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு டோட்டல் வேல்யூ கண்டுனா அந்த பர்டிகுலர் செக்டரோட டிகிரியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுவே வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. பர்சன்டேஜ் ஆஃப் தட் செக்டர் டிவைட் பை 100 இன்ட்டு டோட்டல் வேல்யூ போகிறனால இந்த ஈஸியான ஃபார்முலாஸை நம்ம ஒரு அனலைஸ் பண்ணிடலாம்.